நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். காவேரி தவா போட்டுக்கோ. கொஞ்சம் ஆடாம நில்லுமா. சித்தி, இது நேத்து போட்ட ட்ரெஸ் சித்தி. இன்னொரு ட்ரெஸ் எங்க? அதுல ஹூக்கு போயிடுச்சுமா. இப்ப இது போட்டுக்கா. ஸ்கூலுக்கு நேரமாகுது. இந்தா சீக்கிரமா போ போ. போயிட்டு வரேன்ப்பா. சாரதா ரெடியா? மின் ஸ்கூல் யூனிஃபார்ம் விஷயமா கரஸ்பாண்டன்ட் 3 தடவை ஆளன் போயிட்டாரு. இருங்க, கிளம்பிட்டேங்க. ஏங்க, இந்த சின்ன டிஃபன் பாக்ஸ்ல சிப்ஸ் வச்சிருக்கேன், கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு வச்சிருக்கேன், சாம்பார் வச்சிருக்கேன், சாதம் வச்சிருக்கேன். எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. எதுவும் மிச்சம் வச்சிடாதீங்க. கிளிப்பிடைக்கு சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாள் சொல்லிட்டே இருக்க. அதெல்லாம் நான் பொறுப்பெடுத்து சாப்பிட மாட்டேனா? ஆமா, அப்படிதான் சொல்லுவீங்க. 3 மணிக்கு வந்து பார்த்தா வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கும். கேட்டா நீ இல்லாம எப்படி சாப்பிடுறதுன்னு. சரிங்க, நான் கிளம்புறேன். கணக்கு எழுதுறீங்களா? நல்ல கணக்கு தானே, எழுதுங்க எழுதுங்க. டேய் இப்படி வா, இப்படி வாடா. என்னது கையில? ஒன்றும் இல்லைங்க. ஒண்ணு இல்லைன்னு எதுக்கு மறைக்கிறேன்? ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல. எங்க காட்டு பாப்போம். கொஞ்சம் மரியாதை கொடுத்து அதை கெடுத்துப்பீங்களே. மரம் என்னமோ சும்மா இருக்கதான் நினைக்குது, ஆனா அதை காத்து ஒடிது பொடிச்சு ஆட்டு ஆட்டு ஆட்டி வைக்குது. இந்தாங்க, நீங்களே தண்ணி போடுவீங்களா? டேய் கிருஷ்ணா, ஒரு பாவம் மரியாதை உண்டா? அவனை ஏன்டா அப்படி குடிக்க வச்சு கிடக்குறீங்க? அயோக்கிய ராஸ்கல. புடா பாட்ட பாட்ல விடா. டேய் டேய் புடா 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 விட்டு போடு. போடா டேய் வேடா ரமு. டேய் வேலு ஒர்சிட்டே ஒர்சிட்டே ஒர்சிட்டேடா. டேய் ஒர்சிட்டேடா. டேய் ஏட்ட வரது வேலு 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 கோட்டா முடிஞ்சு போச்சுமா. இதுக்கப்புறம் மத்தியானம் தங்கச்சி சாப்பாட்டுக்கு வர போதான் கிடைக்கும். அப்படி சொல்லாத வேலு, அப்படி சொல்லாத. வாங்கி கொடு வேலு. என்கிட்ட காசு இல்ல. உடைச்சார்ல, அவர்கிட்ட வாங்கிக்க போ. அவன் என் ஃப்ரெண்ட் இல்ல, அவன் என் ஃப்ரெண்ட் இல்ல, நீதான் என் ஃப்ரெண்ட். அடிச்சுட்டேன்டா. பத்தல பத்தலையா பத்தல பத்தல. சாரிடா 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 ராமு எனக்கு வாய்ப்பு ராமு. என்ன இப்படி பண்றீங்களாடா ராமு? ராமு என்ன இப்படி பண்றீங்களாடா? வேண்டாடா, இதெல்லாம் குடிக்காதடா. நான் உனக்கு வாங்கிட்டேன்டா. நீ எவ்வளவு வேண்டாம் நான் உனக்கு வாங்கிட்டேன். உட்கார உட்கார. வேண்டாடா, நான் உனக்கு வாங்கிட்டேன். எவ்வளவு வேண்டாலும் வாங்கிட்டேன்டா. கொஞ்சம் பொறுமையா கிருஷ்ணா கிருஷ்ணா. என்னடா அப்படி பண்ற? கொஞ்சம் பொறுமையா இருடா.
ஒரிஜினல் சரக்கு தானேங்க? பின்ன என்ன டூப்ளிகேட் சரக்கா என்ன? என்னங்க வேணும்? அது கொடுங்க. எதை கேக்குறீங்க? ஒரு ஓல்டு மங்கு ரம்மு கொடுங்க. இதுவே கொடுத்துருங்க. ஆ. $220 கொடுங்க. என்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்கு. இதுக்கு ஏதாவது கொடுங்க. கொடுங்க. அப்படியே ஒரு கட்டிங் கொடுங்க. இந்தாங்க. என்ன புதுசா இடுப்புல சொருகின்னு போ. பாவம் மாப்பிள்ள. இன்னும் எக்ஸ்ட்ராவா 2 பேக்கெட் தைக்கணும். பணம் வைக்க இடம் பத்தல. போனால் போகட்டும் போடா மாப்பிள்ள. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? போனால் போகட்டும் போடா. மாப்பிள்ளை, மாப்பிள்ளை. குடி, குடி கெடுக்கும். அது நம்ம மாப்பிள்ளைக்கு தான் பொருத்தம். கிருஷ்ணா, கிருஷ்ணா, எந்திரம், எந்திரம். டேய், 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 இருடா, இருடா. வேணாண்டா, வேணாண்டா, வேணாம். டேய், கொஞ்சம் கொஞ்சமா இது கூட கொண்டு விடுடா. சொன்னா கேளுடா, சொன்னா கேளு. வேணாண்டா, வேணாண்டா, டேய், வேணாண்டா. நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை. போ. பாப்பா, நான் வாங்கி கொடுத்த பாட்டில் இந்த ஆளு. எத்தனை நாளா இது நடக்குது? இதெல்லாம் ஓ மேலதானா? இப்பதானே புரியுது இவர் எப்படி குடிக்காரரா மாறினார்னு. ஏன் என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிற? உன் தொழிலுக்கு நான் போட்டினா ஏன் கூட போட்டி போடு. அவர் காபி டீ குடிக்கிறதுனா கூட என்னோட பர்மிஷன் இல்லாம குடிக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட அப்பாவி அவரு. அவரை போய் இப்படி கெடுத்து வச்சிருக்கியே. அவன் இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்க? அவன் கேட்டாங்கிறதுக்காக தான் வாங்கி கொடுத்தேன். இத பார், நீ சொல்றதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் உன் சாரதா இல்ல. நீ குடிக்கணும்னா நீ வாங்கி குடி. ஏன் அவரை கெடுக்கிற? பிரபா, என்னாச்சு? என்கிட்ட ஏன் கேக்குற? அவரை கேளு. நீ ஏன் சொல்லுமா. அப்பா அம்மா சொத்து சொகம் எல்லாத்தையும் எழுந்துட்டு இவரே கதின்னு நான் இங்க வந்து இருக்கேன். உன் புருஷன் என்னடான்னா இவருக்கு தண்ணிய வாங்கி கொடுத்து சாவடிக்கணும்னு திட்டம் போட்டிருக்காரு. அவர் குடல் வெந்து சாகணும், நான் விதவையா இருக்கணும். இதானே உங்க ஆசை? என்னங்க இது? அது வந்து நீங்க வாங்கி கொடுத்தீங்களா? வாங்கி கொடுன்னு கெஞ்சினா மாமா. அப்ப வாங்கி கொடுத்தீங்க. குடுக்கலன்னா துடிதுடிச்சு செத்து போயிருப்பாமா. துடிச்சு சாவறதை விட குடிச்சு சாவறது மேல்னு வாங்கி கொடுத்தீங்களா? அவர் கதறட்டும் கெஞ்சட்டும், நீங்க எதுக்கு அங்க வாங்கி கொடுத்தீங்க? என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவர் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைங்க, அதுக்கு வேற பேர். இந்த பொழப்பு நமக்கு தேவைதானா? இவருக்கு நீங்க விஸ்கி வாங்கி கொடுக்கறதை விட நம்ம காவேரிக்கு ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுத்துருக்கலாம். எங்க
என்னங்க? ஏங்க? என்னங்க? என்னங்க? மனுஷாலேயே மனுஷாத்திக்கிறது பட்டணும் இன்னைக்கு வேண்டாம். இங்க எல்லாமே பொய்யா இருக்கு, எல்லாமே விகாரமா இருக்கு. திருத்தரவை பிச்சை எடுத்தாலும் சரி, நான் ஸ்ரீரங்கத்துக்கே போயிடுறேன். நெஞ்சில ஈரமுள்ள மனுஷாவை தேடி போறேன். காவிரியா கிருஷ்ணாவை கூட்டிட்டு சொந்த ஊருக்கே போயிடும். என்னோட வாழ்ற வாழ்க்கை உண்மைனா என் கூட வாங்க. வரணும். உட்காருங்க. நான் யாரு, நான் எங்கிருந்து வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுங்களா? என்னைக்காவது ஒரு நாள் நீ எங்கிருந்து வந்திருக்க, நீ யாரு சாரதான்னு கேட்டிருக்கீங்களா? ஸ்ரீரங்கத்துல இருந்து உங்க உள்ளத்தையும் உங்க மனிதாபிமானத்தை பார்த்து நான் எவ்வளவு வியந்திருக்கேன். அப்பேற்பட்ட நீங்கள இப்படி உடைஞ்சு போறது எங்க? நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன குருவி கூட கட்டிட்டு இருக்கோம். அது கழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கழிச்சிடுங்க. நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போயிடுங்க. ஆனா நான் மட்டும் உங்களோட வர மாட்டேன். இல்ல சாரதா. ஏங்க, அன்னைக்கு பிரபாவதியை நான் சத்தம் போட்டப்பா அவ குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போறது நல்லதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. சொல்லிட்டு நீங்க நீங்க என்னங்க இப்படி? சாரதா, அவ பேசிட்டு போறா, அத பத்தி நான் கவலைப்படல. கிருஷ்ணாவை நினைச்சாத்தா எப்படி ஆயிட்டா, சுயநலவே இல்லாம பண்ணிட்டாங்களே. விஸ்கி பாட்டில் உடைச்சதுக்கு அப்படி காலை பிடிச்சிட்டு அழுகுறான். குடிச்சு குடிச்சு தன்னையே அழிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு ஏன் கிருஷ்ணா வேணும் சாரதா? கிருஷ்ணா வேணும். கிருஷ்ணாவுக்கு நல்லது செய்யணும்னா நீங்க பொறுமையா இருங்க. எந்த நதியும் பின்னோக்கி பாயாது, முன்னோக்கி தான் போகும். இதே வீட்டுல இருந்து போராடுவோம். கிருஷ்ணாக்கு நல்லது செய்வோம். எந்த சூழ்நிலையிலும் நீங்க உங்க பொறுமையை இழந்துடக்கூடாது. பாப்பா,
வண்டியில பிரேக் ஆயிலும் இன்ஜின் ஆயிலும் கம்மியா இருக்கு. அதுக்கு என்ன கிளப் வரைக்கும் போவோமா போவாதா? யார் சொன்னா போகாதுன்னு? போகும். ஆனா இன்ஜின்ல ஆயில் கம்மியானா சூடாகி ஜாம் ஆயிடும். பிரேக்ல ஆயில் கம்மியானா பிரேக் அடிச்சா நிக்காது, யாரையாவது இடிச்சா நிக்கும். ராமு வேணா இடிச்சிடலாமா? இப்ப எவ்வளவு வேணும்? என்ன கொஞ்சம் அந்த காந்தி படம் போட்ட நோட்டு கொடுத்தா போதும். ம். ஆ? என்ன பாப்பா இது? ஓ ரேஞ்சு கேட்டா ஏ ரேஞ்சு கொடுக்குற? ம். ம். இந்த நோட் அடிக்கிறவனுங்க விவஸ்தை கட்டவனுங்க. காந்தி தலைய கண்ட நோட்ல அடிச்சு வச்சிருக்கானுங்க. நான் இதை கேட்கல பாப்பா. காந்தி பெரிய தலை போட்ட பெரிய நோட்டுல 500 ரூபா நோட்டு அதான். இத பாரு, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நான் பெட்ரோலா? பணம் கொடுத்தாலும் ஆயில் டப்பாவே கொடுப்பானுங்க. சரி வேலு, உன்கிட்ட இருக்கிறத போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, மிச்சத்தை நான் அப்புறமா தரேன். சாமி கிட்டயே பணம் இல்ல, மணி அடிக்கிற என்கிட்டயா பணம் இருக்க போகுது? நல்லா பாரு பாப்பா, கல்லால தேடி பார்த்தா ஓரத்துல நமக்கு தெரியாம இருக்கும்ல. இது வரைக்கும் எத்தனை தடவை உன்கிட்ட பணம் கொடுத்திருப்பேன்? கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்கு, பெட்ரோல் போடுறதுக்குன்னு. ஒரு தடவையாவது பேலன்ஸை கொண்டாந்து கொடுத்திருப்பியா? மனுஷன்னா முதல்ல நாணயம் வேணும். அது உன்கிட்ட எங்க இருக்க போகுது? என்ன பாப்பா வர வர சின்ன விஷயத்துக்கெல்லாம் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்ட. இதை நீயே வச்சுக்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வா பாப்பா போலாம், நான் பாத்துக்கிறேன். அப்படி விட்டுருவேனா? வா. கடையை பாத்துக்கோ. ஓகே வரா வரா. வாங்க திருக்குறள் செஜி. என்னென்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நென்றி கொன்ற மகருக்கு. இந்த குரலமா இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன் டென்ஷனா இருக்கீங்க? வேலு, போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. முதல்ல என் பணத்தை எடுத்து வைங்க. கார் வாங்குறதுக்கு கடன் கொடுத்ததுல அந்த பணம் வேணும் இப்ப. செஜி, மெதுவா பேசுங்க. ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க, மானம் போயிடும். போனது உங்க மனம் இல்லம்மா. எப்ப உங்களை மாதிரி ஆளுங்க நம்பி நான் பணம் கடன் கொடுத்தனோ அப்பவே எங்க மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. எனக்கு வேண்டியது பணம், எடுத்து வைங்க. பாப்பா சேடு தான் டென்ஷனா இருக்கார்ல, வேணா ஒரு செக் இடிச்சு கொடுத்துறேன். செக்கா? உன் செக்கை கொண்டு குப்பையில போடு. 3 வாட்டி உன் செக்கை பேங்க்ல போட்டு கிழிஞ்சே போச்சுமா. எனக்கு வேண்டியது பணம், எடுத்து வை. யோ எடுத்தியா? ஊரு விட்டு ஊரு பொழைக்க வந்துட்டு எங்க பாப்பா கிட்டே பணத்தை திருப்பி கேக்குறியா? போயா. யாருமா அந்த அரிய பிரசிங்க? மணி அடிக்கிறவனா? இந்த சேட்டு பணம் கொடுத்துருக்கேன். நான் நினைச்சா காரையும் எடுத்துக்கிட்டு போய் உங்களையும் உள்ள தேடுவேன். என்னடா சொன்ன? ஊர் விட்டு ஊர் வந்தவனா? நான் இந்த ஊர்லயே பணம்னு கொட்டப்பட்டவம்மா. 3 பசங்களை பெற்று வச்சிருக்கேன். அவங்களை அனுப்புறேன்னா உங்களை உண்டியல்னு ஆக்கிடுவானுங்க. நான் வர வேண்டிய அவசியம் இல்ல. செஜி, அவன் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் வீக் உங்க மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணிடுறேன், ப்ளீஸ். பொம்பளைக்கு நாணயங்கிறது கருப்பு மாதிரிம்மா. நீ பெரிய மனுஷன் வீட்டு பொண்ணு. உனக்காக இல்லாட்டாலும் உங்க அப்பாவுக்காக இந்த ஒரு தடவை விட்டு கொடுக்குறேன். ஒரு வாரத்துல எனக்கு பணம் வரணும், இல்ல காரை எடுத்துட்டு போயிடுவேன். பாப்பா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண கூடாது. வியாபாரத்துல இதெல்லாம் சகஜம் பாப்பா. ஏங்க, அந்த பட்டாம்பூச்சியை பாத்தீங்களா? அதோட ரெக்கையில எவ்வளோ டிசைன் இருக்கு. பூ மாதிரி மஞ்சள், அந்திவானம் மாதிரி ஆரஞ்சு, கடல் மாதிரி நீலம், பா ரங்கோலி கோலம் மாதிரி அழகு. அதை பார்த்துக்கிட்டே இருந்தா 1000 டிசைன் போடலாம். என்னங்க, பழைய ஞாபகமா? மெட்ராஸ் வந்து எங்களுக்கு முதல்ல புகலிடமே இந்த பார்க் தான். அதோ அந்த இடத்துல தான் நானும் கிருஷ்ணாவும் எப்பவும் உட்காந்துருப்போம். ராத்திரியில் தூங்குறது கூட இங்கே தான். இங்கே ஒரு அம்மா கிளி ஜோசி சொல்லுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். இந்த பார்க்கில் ஒரு வாட்ச்மேன் இருந்தான். அவநம்பிக்கையின் மொத்த உருவம். இவங்க எல்லாரும் எங்களை டிஸ்கரேஜ் பண்ண இந்த ஊரை விட்டு போகக்கூடாது, வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுங்கிற ஒரு வெறியே வந்துச்சு. இந்த இடத்துல தான் முதல்ல துணி வாங்கிட்டு வந்து கட் பண்ணி பேக் பண்ணி தெருவா தூக்கிட்டு போய் வியாபாரம் பண்ணோம். அபிராமபுரம், ஆழ்வார்பேட்டை,
மயிலாப்பூர் இந்த ஏரியாவில் எங்க பாலமுடா தெருவே இருக்க முடியாது. சொந்தமா தொழில் ஆரம்பிச்ச உடனே கிருஷ்ணாவுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்படிலாம் இருந்தவன் இப்ப எப்படி ஆயிட்டான்? யாருக்காகவோ எதுக்காகவோ கிருஷ்ணா ஒரு முகமடி போட்டுட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் அந்த முகமடியை கழட்டிடுவாரு. நீங்க பாருங்க. போலாமா? என்ன ராம் தம்பி சௌக்கியமா? சௌக்கியம் தாங்க. இது என் ஒய்ஃப் சாரதா. வணக்கம்மா. வணக்கம். அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. ஆமா, என்ன இந்த பக்கம்? அப்படியே பாக்கு சுத்தி காட்டி போலான்னு கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரேம்மா. எனக்கு என்னமோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால தாங்க உங்களுக்கு கூட்டிட்டு வந்தேன். மனசுல சஞ்சலம் இருக்கும்போதுதான் நாம வாழ்ந்த பழைய இடங்கள்லாம் வந்து பார்த்தா நாம எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கிறோம்னு பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாவும் ஆறுதலாவும் இருக்கும். சுந்தரி, காபி ரெடியா? இதோ ரெடி. என்ன சுந்தரி, பேப்பரும் கையுமா அவர் டேபிள்ல உட்கார்ந்திருக்காருல, அவர் கோவத்தை பத்தி உனக்கு தெரியும்ல? இந்தா ஒரே ஒரு நிமிஷம். ஆச்சா? ரெடி. இந்தாங்க சீக்கிரம் கொடு. கொண்டு போங்கம்மா. நீ சாப்பிட்டியா? ஆமா, காபியை குடிச்சு என்னத்தை கண்ட? என்ன அலுப்பு? தினமும் நம்ம 3 பேரும் சேர்ந்து தானே காபி குடிக்கிற வழக்கம். பிரபா காபி குடிச்சாலோ சாப்பிட்டாலோ என்ன பண்றாலோ தெரியல. பத்மா, இதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க கூடாது. எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்ணு. போ, உள்ள வேலை இருந்தா பாரு போ. மகாலிங்க சார். ஓ சேட்ஜி, வாங்க 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 உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். ப்ளீஸ் சிட் டவுன். எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? தேக்கு மாதிரி உடம்பு வச்சிருக்கீங்க. நம்மள மாதிரியா? பிபி இருக்கு, சுகர் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப கூட ஒரு மாத்திரை போட்டு வர்றேன். அப்படியா? ஒரு நிமிஷம். பத்மா, என்னங்க? நம்ம திருக்குறள் சேட் வந்திருக்காரு. பத்மா, ஆ காபி கொண்டு வா. சரிங்க. அவருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கான். சக்கரை போடாம கொண்டா. ஆ அப்படியே ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு எடுத்துட்டு வர சொல்லுங்க. இதே பருந்து. இப்பதான் கொஞ்ச நாளா. இப்படி காபி சாப்பிடுறதுக்கு பேசாம விஷத்தையே சாப்பிடலாம். கடைசியில அப்படிதான் நடக்க போகுது. ஏன் இவ்வளவு விரக்தியா பேசுறீங்க? பின்ன எப்படி சார் பேசுறது? சேட்டு இப்பதான் முன்ன மாதிரி இல்லை சார். முன்னெல்லாம் உங்க மாதிரி பெரிய மனுஷங்க சப்போர்ட் இருந்தது. இப்பதான் மாறி போச்சு. பணம் வாங்கின ஒருத்தருமே திருப்பி கொடுக்கறது இல்ல. கேட்டாக்கா தற்கொலை பண்ணிக்குவேன் அது இதுன்னு மிரட்டுறாங்க. தெரிஞ்சவங்களாச்சுன்னு அலமாரம் இல்லாம பணம் கொடுத்தா வரம் கொடுக்கறவன் தலையிலேயே கைய வைக்கிறாங்க. காலம் ரொம்ப கெட்டு போச்சு சார். நீங்க சொல்றது ரைட். எனக்கு தெரியுமே, நானும் பிசினஸ் லைன்ல தானே இருக்கேன். வா பத்மா, சாப்பிடுங்க சார். சுகர்லெஸ் காஃபி எடுத்துங்க. தேங்க்யூ. இன்ஃபேக்ட் சிட் ஃபண்ட் கம்பெனிகளும் நிறைய ஏமாந்து போகுதுங்க. அப்புறம் உங்களை மாதிரி சேட்டுகளும் சில பேர் ஏமாந்து போயிடுறாங்க. ஆனா மக்கள் ஏமாந்துட்டா மட்டும் நியூஸ் ஆயிடுது. அதெல்லாம் வாசம் தான் சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால அவங்க பொண்ணு புதுசா கார் எடுத்தாங்க. அதுக்கு நான் தான் ஃபைனான்ஸ் பண்ணேன். பணத்தை 6 தவணையில கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு பைசா கூட வரல. வேற யாராவது இருந்தா நான் டீல் பண்ற விதமே தனி. முதல்ல காரை வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நிறுத்துன்னு சொல்லியிருப்பேன். ஆனா உங்க பொண்ணா போயிட்டாங்க. உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று வள்ளுவர் சொன்னபடி நம்ம 2 பேர் நட்பட விரிசல் ஏற்படக்கூடாது சார். அதனாலதான் பேசாம இருக்கேன். நான் ஆம்பளை இருந்தா கூட பரவாயில்ல. பொண்ணா போயிட்டாங்க. அசிங்கப்பட்டுட்டா காலத்துக்கும் அழியாது. அதனாலதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறான்னு வந்தேன். சார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சேட் எப்படி நடந்துக்குவாரோ அப்படி நீங்க தாராளமா நடந்துக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு செத்தாச்சு. எள்ளும் தண்ணியை விட்டு தலைமொழியாச்சு. மேட்ரிஸ் ஓவர். அப்ப நான் வரட்டுமா? வாங்க.
வேற ஏதாவது நல்ல சமாச்சாரமா இருந்தா வாங்க. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபறக்கா பண்புடை மக்கள் பெரியன். நல்ல குழந்தைகளை பெத்தா குடும்பம் சேமமா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த பாக்கியம் இல்ல. நான் வரேன் சார். कामस्तमे सोमनसस्तमे भद्रन्तमे श्रेयस्तमे वस्यस्तमे यशस्तमे भगस्तमे द्रविणन्तमे जन्तातमे दत्तातमे क्षेमस्तमे धृतिस्तमे विश्वन्तमे பெரியம்மா, வேலு, பிரபா நல்லா இருக்காளா? பாப்பாவும் தான் வந்திருக்குமா? அப்படியா? சாமி கும்பிட வந்திருக்காளா? சாமி கும்பிட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? அதோ நிக்குது. எங்க? அதோ. அப்பாவுக்கு பொண்ணு சளைச்சவளே இல்ல. அவருக்கு சுய கௌரவம்னா உனக்கு வரட்டு கௌரவம் ஜாஸ்தி. உங்க 2 பேருக்கு நடுவுல நான் தாண்டி மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். இப்ப கூட உனக்காக தான் சாமி கிட்ட வேண்டிட்டு வரேன். பிரபா, எப்படிமா இருக்க? நீ எப்படி இருக்க? நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? நீ என்னைக்கு வீட்டை விட்டு போனியோ அன்னைக்கே என் சந்தோஷம் போயிடுச்சு. உங்க அப்பாக்கு நிம்மதியும் போயிடுச்சு. சரி, வா பேசிக்கிட்டே போ. வேண்டாம் வேண்டாம், இங்க இருந்து பேசலாம். வேலு, கார்ல பிரீஃப் கேஸ் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சரிம்மா. பிரபா, உண்மையை சொல்லு, நீ ரொம்ப கஷ்டப்படுறியாமே? யார் சொன்னா? நான் ராணி மாதிரி இருக்கேன். இப்ப கூட ஏசி கார்ல தான் வந்திருக்கேன். கார்ல குளிர்ச்சியா இருக்கிறதுனால மனசுல புழுக்கம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? உனக்கு மகளா இருந்ததை விட இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வேண்டாமா, ஆம்பளைங்க வேணும்னா வீம்பு வீராப்புமா இருந்துட்டு போட்டோம். நீ வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட மன்னிச்சிருங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வீட்டோட வந்துருமா. நீ இப்போ என்னோட அம்மாவா பேசுறியா இல்ல மிஸ்டர் மகாலிங்கத்தோட மனைவியா பேசுறியா? 2மா தட்டி பேசுறேன். அவருக்கு மனைவி ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு அம்மாவான. அப்படியா? அப்போ நீ என் எதிரியோட மனைவி, அப்படிதானே? எந்த காலத்திலயும் என் திமிர், பிடிவாதம், வீம்பு, ஆணவம் இதெல்லாம் விட முடியாது. 16 முழம் புடவையை கட்டிக்கிட்டு சாதாரண பொம்பளையா, அதாவது ஒன்ன மாதிரி எல்லாம் அவரை சுத்தி வர என்னால முடியாது. ஆம்பளைக்கு தான் திமிர் இருக்கணும், பொம்பளைக்கு இருக்க கூடாதுன்னு நீ நினைச்சா தப்புமா. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. பிரபா, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? கல்யாணம் ஆன புதுசுல நானும் இப்படி எல்லாம் தான் இருந்தேன். உனக்கும் புள்ள குட்டின்னு ஆயிடுச்சுன்னா நீயும் வளைஞ்சு கொடுப்ப. நெவர். என்னோட பிரஸ்டீஜ்காக புருஷனையும் குழந்தையும் விட்டு கொடுப்பேனே தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். அம்மா குடு, இது பிடி. இந்த பிரபா, நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய இந்த நகையெல்லாம் உன் கல்யாணத்துக்கு நாங்க சேர்த்து வச்சது. எல்லாம் முறைப்படி நடந்திருந்தா நாங்களும் முறைப்படி தந்திருப்போம். இதெல்லாம் உனக்கு சேர வேண்டியது, நீயே எடுத்துக்கோ. தானா வந்தா அது வாழ்க்கை, தானமா வந்தா அது பிச்சை. நீ என்ன பிச்சைக்காரியாக்கிட்ட, நீயே வச்சுக்கோ. கொஞ்சம் நில்லு. போறதுக்கு முன்னாடி மிஸ்டர் மகாலிங்கத்தோட மனைவியா நான் இப்ப பேசுறேன். உன் உடம்புல ஓடுற ரத்தம் எங்களோட தானா? மானத்தோட பொழைச்சுக்க. என் புருஷன் தேடி வச்சிருக்கிற கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் எந்த குறையும் வராம நடந்துக்க பாரு. அதை காப்பாத்துறதுக்காக தானமாவோ பிச்சையாவோ எதையும் தரத்துக்கு நாங்க தயாரா இருக்கோம். எங்க வீட்டு வாசல் எப்பவும் திறந்துதான் இருக்கும். இத பாரு பிரபா, நீ கார்ல குளுகுளுன்னு இருக்கலாம், அது நிரந்தரமா இருக்கணும். நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன்.
நீ பட்ட கடனுக்காக எவனை எங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க கூடாது. நிக்காம பாத்துக்க. என்ன புரிஞ்சுதா? கொண்டாடா. எக்ஸ்கியூஸ் மீ, எம்டியை பார்க்கணும். என்ன விஷயமா? ஆர்டர் விஷயமா. யோர் குட் நேம்? சாரதா. ஜஸ்ட் அ மினிட் சார். சாரதா சொல்லிட்டு உங்களை ஒருத்தவங்க பார்க்க வந்திருக்காங்க. ஓகே சார், ஓகே. உள்ள பேசிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ண சொன்னார். சரி. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. Hey, what's time now, man? Time 11 o'clock now. What time you come by? I came at 10 o'clock. Already I 1 came hour at gone. 9 o'clock, man. 9 o'clock? Yeah, of course. Yeah, what to do? சாரதா தொடர்ந்து இங்கிலீஷ்ல ஏதோ பேசிட்டே இருக்காங்க. நீங்க இந்த பக்கம் வந்து உட்காரு. ஓகே சார். சாரதா, MD is calling you. சாரதா, அவங்க பேசுறது எனக்கு என்ன புரியவா போகுது. நான் இங்கேயே இருக்கேன், நீயே போய் பக்குவமா பேசி முடிச்சுட்டு வந்துரு. சரிங்க. ஆ. ஆர்டர் கிடைச்சிடுச்சு. அம்மா, நீ உள்ள போனோடனே அவர் எழுந்து விஷ் பண்ணாரே, அவர் ஏற்கனவே உனக்கு தெரியுமா? அது இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல உங்ககிட்ட சிரிச்சு கையை ஆட்டி ஆட்டி பேசினாரு? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சாரதா, ஐயோ விட்டுடுறீங்களா? ஆர்டர் கிடைச்சிடுச்சு. நிஜமாவா? எப்படி? என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. நம்ம ஐடியாஸ் எல்லாம் சொன்னேன். கேட்டோன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இந்த ஐடியாஸ் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா வேர்ல்ட் மார்க்கெட்டே பிடிச்சிடலான்னு சொன்னாரு. இந்தாங்க ஆர்டர். இந்த லைன் எப்படி பண்ணணும்னு கரெக்டா காட்டுங்க. கரெக்டா பண்ணுங்க. சாரி மேடம். மாலினி, மேடம், வயசான அம்மா அப்பா, பொறுப்பில்லாத அண்ணன் தங்கச்சி, இவங்க எல்லாம் என் ஒருத்தியோட சம்பளத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க மேடம். முதல்ல இவங்களை வீட்டுக்கு அனுப்புங்க. மேடம், வேலையை விட்டு அனுப்பிட்டீங்கன்னா எங்க குடும்பமே தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான் மேடம். ரொம்ப சின்சியரான பொண்ணு, எப்பவும் இப்படி நடந்துக்க மாட்டா. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க.
முதல்ல இவங்களை வீட்டுக்கு அனுப்புங்க. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நாளைக்கு வாமா. மெஷின் சரியா ஓடினாதான் உன் குடும்பமும் ஓடும், என் குடும்பமும் ஓடும். அதெல்லாம் வேண்டாம் மேடம். இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துங்க. ஷிஃப்ட் சிஸ்டம் கொண்டு வந்துடுறேன். அப்புறம் எல்லாருக்கும் ரெஸ்ட் கிடைக்கும். நாங்களே டே அண்ட் நைட் ஒர்க் பண்றோம் மேடம். எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படும் போது உன் கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்க வேண்டாமா? போமா, போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. போ. தேங்க்யூ மேடம். மேடம், நீங்க எங்க பாட்டி இறந்துட்டாங்க, அதனால வர முடியல. நீங்க எழுந்துருங்க மேடம். சாரதா, நீ உட்கார். மாலினி, சார், அந்த டைப் லெட்டரையும் கவரையும் கொண்டாங்க. என்னங்க என்ன? இந்தா. எதுக்கு சார் என்ன வேலையை விட்டு நிறுத்துறீங்க? ரொம்ப நாளா உன்னை வாட்ச் பண்ணிட்டு வர்றேன். உன் பாய் ஃப்ரெண்டோட ஜாலியா ஊர் சுத்துறதுக்காக ஒரு நாள் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற, இன்னொரு நாள் உங்க தாத்தாவுக்கு பல் வலிங்கிற, இப்போ உங்க பாட்டி செத்து போயிட்டாங்கறியா? நீ பண்ண தப்புக்காக அவங்களால ஏமா சாவடிக்கிற? இந்த பாரு, 15 நாள் வேலை பார்த்துருக்க. அதுல ஒரு மாசம் சம்பளம் 1500 ரூபாய் இருக்கு. மீதி 15 நாள்ல எங்காவது வேலை தேடிக்க. பாவங்க, இதனால அவ குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும். குடும்ப கஷ்டத்துக்காக இவங்க எல்லாம் வேலைக்கு வரதில்ல. ஜாலியா ஊர் சுத்துறதுக்காக வேலையை ஒரு சாக்கா வச்சுட்டு வராங்க. நீ கிளம்பு. என்னங்க இப்படி திடீர்னு வேலை விட்டு நிறுத்துறீங்கன்னா ஒர்க் பாதியிலே நின்று போயிடும். இனிமே ஆள் தேடி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. வேலைக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டம்னு எனக்கும் தெரியும். அதே சமயத்துல அவங்களோட ஒழுக்கம் நேர்மையும் முக்கியம். அடுத்தவங்க சொந்த வாழ்க்கையில நம்ம தலையிடக்கூடாது. சொந்த வாழ்க்கை சுத்தமா இருந்தா தான் இங்க வேலையில முழு கவனம் செலுத்த முடியும். யாரா இருந்தாலும் பின்னணி ரொம்ப முக்கியம். என்ன காவேரி, அதுக்குள்ள சாம்பிராணி போட்டுட்ட? சாமி கும்பிட்ட பிறகுதான் சாம்பிராணி போடணும். இல்ல சித்தி, எனக்கு பொரி வேணும், அதான். சரி சரி. ஆயுத பூஜை கொண்டாடுறீங்களா? கொண்டாடுங்க கொண்டாடுங்க. ஆண்டவனுக்கு பணக்காரன் ஏண்ட வித்தியாசம் ஒண்ணு இல்ல. தாராளமா கும்பிடலாம், தப்பு இல்ல. எல்லாரும் கூப்பிட்டு நல்லா இருங்க. ஏய், என்ன காவேரி கோலம் போட்டுட்டு இருக்கேல்ல? அக்கா கோலம் போடுறாங்கல்ல, பாத்து போ. சாரிக்கா. சரி வா. சாரதா, சாரதா, என்னம்மா? பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி ரெடி ஆயிடுச்சு. ராமு தம்பி எங்க? ஃபேக்டரியில எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. இது வந்துருவாரு சீக்கிரமா. ராவுகாலம் வந்துற போது அதுக்குள்ள பூஜை ஆரம்பிக்கணும். சரிம்மா. காவேரி, புக்ஸ்க்கெல்லாம் போட்டு வச்சிட்டியா? இல்ல ஆண்டி. சரி, எடுத்துட்டு வா. இந்தாங்க ஆண்டி. குங்குமத்தை கொடுத்துட்டு போ. கீதா, அதை எடுத்து உள்ள வச்சிரு. ஆண்டி, ஆயுத பூஜை அன்னைக்கு ஆயுதத்தை தானே பொட்டு வைக்கணும். ஏன் புக்ஸுக்கு எல்லாம் பொட்டு வச்சிட்டு இருக்கீங்க? படிப்பு நம்மள அறுக்குது இல்ல, அதனால தான் பொட்டு வைக்கிறோம். ஏய், சும்மா ரெடி. சின்ன பிள்ளைகிட்ட தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க. காவேரி, இது சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி படிப்புக்கெல்லாம் கடவுள் இல்லையா? அதனால எல்லா புக்ஸ்க்கும் பொட்டு வைக்கணும். என்ன சாந்தாக்கா, என்னப்பா? இந்தாங்க மாலை. எதுக்கு இதெல்லாம்? கடைக்கு நிறைய மாலை வாங்கிட்டேன். நல்ல நல்லதுமா வேண்டாம்னு சொல்றீங்க, வச்சுக்கோங்க. சாமிக்கு போடுங்க. சரிப்பா. இந்தப்பா, பூஜைக்கு எல்லாம் ரெடியா? இதோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஹை, பொரி. காவேரி, இப்ப சாப்பிட கூடாது. சாமிக்கு படையல் வச்சுட்டு தான் சாப்பிடணும். ஏங்க இவ்வளவு லேட்? ஃபேக்டரியில பூஜை ரெடி பண்ண லேட் ஆயிடுச்சு. சரி, கால் கழுவிட்டு வாங்க, பூஜை அம்மா, ஆரம்பிக்கலாம். பூஜைக்கு எல்லாரும் கூப்பிட்டியா? கூப்பிட்டாச்சு. கிருஷ்ணா பிரபா கூப்பிடல. இதை பிடிச்சுக்க. இதை நான் வந்துட்டேன். உள்ள வச்சுட்டுமா? இதை எடுத்துட்டு. பிரபா, இன்னைக்கு ஆயுத பூஜை. இப்ப அதுக்கு என்ன? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரல. 10 பேர் சேர்ற இடத்துல நீ ஏமா உன்னை தனிமைப்படுத்திக்கிற? என்ன அட்வைஸா?
அதெல்லாம் உன் புருஷன்கிட்ட வச்சுக்கோ. கிருஷ்ணா எங்க? அது எங்க போயிருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் வருவேன், நீங்க போயிட்டு வாங்க. பொறிகள்லாம் தருவீங்கல்ல? அப்ப சரி. என்ன பாப்பா, சாரதா அம்மையார் வந்துட்டு போறாங்க போல இருக்கே. ஆயுத பூஜை கொண்டாடுறாளாம். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறான்னு நான் பாக்குறேன். இந்த பிரபாவதிய பத்தி அவளுக்கு தெரியாது. அவ புருஷனை இந்த வீட்டை விட்டே துரத்தி பழையபடி நடுத்தெருக்கு கொண்டு வரல, என் பேரு பிரபாவதி இல்ல. பாப்பா, இப்படியே சீட்டாட்டே நேரத்தை வீணாக்கணும் எப்படி? ஆயுத பூஜை அதுவுமா? அடுத்த ஆயுதத்தை எடு பாப்பா. என் வாழ்க்கை மாதிரி என்னோட பசங்களோட வாழ்க்கை ஆயிடக்கூடாது. நல்லா படிக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும், அவங்க திருமண வாழ்க்கை நல்லபடியா முடியணும். அப்பா ரங்கநாதா, என் காவேரி நல்லா இருக்கணும், என் சாரதா நல்லா இருக்கணும், என் கிருஷ்ணா நல்லா இருக்கணும், என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த உலகம் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.